வெல்கம் டு சுவை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேக வச்ச தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம தக்காளி சட்னி அரைக்கிறது மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கான தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய், அப்புறம் 5 தக்காளி, பொட்டுக்கடலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலை, 5 பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த தக்காளியை வேக வைக்கிறதுக்கு நம்ம பாயில் பண்ணிப்போம் இந்த தண்ணியை. அப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்தோடனே அந்த மேலே இருக்க தோல்லாம் சாஃப்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் தக்காளி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அப்புறம் பொட்டுக்கடலை, வேக வச்ச தக்காளி அது 2த்தையும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்ல. அந்த தக்காளியில் இருக்க தண்ணி போதுமானது. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் 3த்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னி எடுத்து ஊற்றிடுங்க. ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான ஒரு காம்பினேஷன். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாம் சூப்பரான காம்பினேஷன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.